ஹாய் guys, நான் ஹர்விஷ். guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாபிக் என்னன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு டாபிக் தான் சாட் ஜிபிடி. எல்லாருமே இதை பத்தி வீடியோ போட்டிருப்பாங்க. பட் என்னோட கருத்தை நான் வந்து ஷேர் பண்ணோம்னா, ப்ராபப்ளி ரொம்ப நேரம் இதில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்தில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது ரிலேட்டடாக தான் சரி ஒரு வீடியோஸ் போட்டலான்னு எனக்கு கியூரியாசிட்டி, அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, கூகுள் போய்க்கிங்க, சாட் ஜிபிடின்னு அடிங்க. உள்ளே போயிட்டு ஓப்பன் ஏஐன்னு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு ட்ரை ஜிபிடி. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு போகுது. இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு உள்ளே போயிடுது. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வச்சு நீங்கள் அப்படியே உள்ளே போய் லாகின் பண்ணுற, அதாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஈஸி தான், நார்மலாக எல்லாத்துலேயும் லாகின் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ங்க. நேராக போனால் அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட நீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஒரு சில ஐடியாஸ், ஒரு சில சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ் போடுறதுக்காக சில ஐடியாஸ் நான் கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இன் த வேர்ல்ட். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலன்னா இதில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சில கிருத்துருவமான கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணாது. சில பிளாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ப்ராப்பரான விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட சஜஷன். இப்போ பாருங்க, என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இந்த உலகத்தில் இது அப்படின்னு. இதுக்கு இது கொடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக். இது ஒரு உலகத்துலன்ற மாதிரி நான் கேட்கும்போது கொடுக்குது. இதே நான் இந்தியான்னு கேட்டு பார்க்குறேன், என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா டிக்டாக் இந்தியாவில் பேர்னுங்கிறது இந்தியாவில் மட்டும்தாங்க பேர்னு. இன்னும் சில கண்ட்ரீஸில் அதை பேர்ன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய கண்ட்ரீஸில் சைனாக்காரன் அதை வச்சு ஓடிட்டு தான் இருக்கான், அது ஒரு விஷயம். இந்தியாவில் மட்டும்தான் பேர்ன். ஓகேவா? என்னடா டிக்டாக் தான் பேர்னு, எதுக்கு இதை காட்டுது அப்படின்னு கேட்காதீங்க. நான் இந்த வேர்ல்டுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். டாப் 5 social media networks in India. First WhatsApp, next Facebook, next YouTube, Instagram and LinkedIn. இந்த 5 தான் கரெக்டா கொடுக்குது. கரெக்டாவே இது 5 தான் டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ். இதுக்கப்புறம் தாங்க ட்விட்டர்லாம் கண்டிப்பா. ஏன்னா இது எத்தனை மில்லியன் யூசர்ஸ் இது யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இது கொடுக்குது. கரெக்டா கொண்டு வந்துருக்கு பாருங்க. வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றது 400 மில்லியன் யூசர்ஸ், ஃபேஸ்புக்கை 320 மில்லியன் யூசர்ஸ், மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்ன்னு வருது. யா, மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். ஓகே, யூடியூப்க்கு வந்து 448 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அதாவது இது வந்து டோட்டல் யூசர்ஸ் கிடையாது, இது வந்து ஒன்லி ஆக்டிவ் யூசர்ஸ் தான். இப்போ வந்து ஒரு இது என்ன கால்குலேஷன்லாம் வந்து இது கழிச்சிட்டு சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மற்ற சோஷியல் மீடியாலையும் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதை யூஸே பண்ணாம ஆக்டிவே இல்லாம இருக்காருன்னா, அவர் அந்த ஒரு கணக்கு வந்து இந்த கணக்கு என்னன்னா ஆக்டிவா இருக்க பர்சன்ஸ் எத்தனை பேர், அது மந்த்லி ஆவரேஜ் பண்ணி அது சொல்லுது. ஸோ டாப்ல வாட்ஸ்அப் இருக்கு, ரெண்டாவது ஃபேஸ்புக் இருக்கு, மூணாவது யூடியூப் இருக்கு. இல்லை, கரெக்டாக அந்த ரேங்கிங் போட்டிருக்கு. யூடியூப் தாங்க அதிகம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், யூடியூப்ல தான் 448 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இப்போ அதிகமாக இருக்காங்க. ஸோ இது கரெக்டாக தான் கொடுக்குது. ஆமாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கு.
அதோட யூசர்ஸில். ஒரு காலத்தில் லிங்க்டின்னா யாருக்குமே தெரியாது, இப்போ லிங்க்டின் நல்ல ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பேச வரல. இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் வந்து ஏஐ, அதாவது இந்த சாட் ஜிபிடி. இவன் இருக்கானே, இவனை பற்றி தான். ஓகே, இவன்கிட்ட வேற என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு டாபிக்கு கூகுள் ஆட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதி கேட்போம், இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸுக்கான ஒரு டைட்டில் எழுதி கேட்போமா, பண்ணலாம். ஓகே, ரைட்டா கூகுள் ஆட்ஸ் headlines for digital marketing consultant in சென்னை அப்படின்னு அடிக்கிறேன். நான் அதுகிட்ட என்ன கேட்டிருக்கேன், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்காக ஹெட்லைன் கேட்டிருக்கேன். ஓகே, இன் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று தான் கொடுக்கும். நீங்கள் ஒன்று கேட்டால் நான் ஒரு தடவை ஜஸ்ட் எதையுமே கவுண்ட் போடாமல் கொடுத்தீங்கன்னா ஒன்று தான் கொடுக்கும். இதையே நான் வந்து ரைட்டாக 10 கூகுள் ஆட்ஸ் ஹெட்லைன் கொடுத்தனா எனக்கு அது 10 இது எடுத்து கொடுக்கும். ஓகே, இந்த 10 இதில் இவ்வளோ பெரிய ஹெட்லைனை கொண்டு போய் நான் போட முடியாது. இதில் நான் சில சேஞ்சஸ் பண்ணுவேன். இது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா தான். இதை நான் சில எடிட்ஸ் பண்ணிட்டு தான் நான் அதில் நான் போடுவேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். எனக்கு நானே யோசித்து உட்காந்து நான் டைப் பண்ணுறதுக்கும் யூனிக்கான ஒரு ஹெட்லைனை இது எனக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னா, நாங்களே தான் அடித்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, ஒரு கூகுளில் போயிட்டு இதுக்கான சர்ச்சை நாங்கள் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டு அதில் காம்படிட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிட்டு அந்த இதை ரெஃபரன்ஸாக வச்சு நானே ஒரு விஷயத்தை உருவாக்குவேன். இந்த மாதிரி தான் ஏஐ டூலே யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்து. அது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது அவ்வளோ டைம் எனக்கு வந்து மிச்சமாகும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் கேட்குறேன். டிஸ்கிரிப்ஷனும் தலைவர் கொடுத்துருவாரு. தெளிவா? எஸ், ரைட்டா 4 டிஸ்கிரிப்ஷன் கேட்குறேன். கூகுள் ஆட்ஸ் ஓகேவா, கொடுத்துறான் பாருங்க. அவ்வளோதான், கொடுத்துட்டாரா? இதை கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்படியே டிட்டோ அடிக்காதீங்க. டிட்டோ அடித்தாலும் இடம் பார்த்தாதுங்க. இதை கொஞ்சம் சின்னதாக போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 கேரக்டர்ஸ் தான் வந்து இப்போ ஹெட்லைனில் வைக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் 90 கேரக்டர்ஸ் தான். 90 கேரக்டர்ஸ்னால் 90 லெட்டர்ஸ். ஓகே, ஸோ கூகுள் ஆட்ஸை பற்றிலாம் நான் தனியாக ஒரு ரிட்டுவல்ஸ் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேலிஸ்ட்டில் நான் வந்து அதை ஆட் பண்ணுவேன். ஸோ அது வேறு விஷயம். இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் என்னென்ன பண்ண முடியுங்கிறதா நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்க்கணும். ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு, இப்போ வந்து இந்த மாதிரியான ஆட் காப்பீஸ் இதெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பியூட்டி நான் வந்து ஒரு பியூட்டி அகாடமி வச்சுருக்கேன். ஓகேவா, ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்துகிற ஒரு அகாடமி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அந்த அகாடமிக்கு ஒரு ஃபேஸ்புக் ஹெட்லைன் ரெடி பண்ணுறது எப்படி, கேட்சி ஷார்ட் ஹெட்லைன் ரெடி பண்ணுறது எப்படி, அதுக்கான பிரைமரி டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டென்ட், டெக்ஸ்ட் கண்டென்ட், கேப்ஷன், அதை ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா கேட்சி, அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதே பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான், இதே கமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ரைட்டா கேட்சி ஷார்ட் Facebook ads headline for beautician course offer. நான் ஒரு 40% போறேனே, 40% beautician course offer. Get 40% off on beautician course
அப்படின்னு இருக்கு. அண்ட் இஸ் த கிரியேட்டிவிட்டி, இதே மாதிரி போட்டாலே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, இதையே வந்து வேற மாதிரி இதுலேயே வந்து நான் ஒரு ஒரு 10 ஹெட்லைன் கேட்குறேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 10. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். டக்குன்னு வேலை முடியுங்க, ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது அப்படியே கட்டு காப்பி நான் பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து கொஞ்சமாக எடிட் பண்ணிட்டு நான் போடலாம், யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே இருக்கு. ஓகேவா, இதில் ஏதாவது எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபைன். இப்போ எப்படி வந்து இது என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் கேட்டோம். அந்த டாபிக்கான அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு சோஷியல் மீடியாவை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டோம். ஒரு டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இந்த வேர்ல்டு. உலகத்தில் 5 டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் எதுன்னு கேட்குறோம். அந்த இது கேட்கும் போது இது கொடுத்த ஆன்சர்ஸை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட டாப் 5 சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் எதுன்னு கேட்டோம். அந்த நெட்வொர்க் எதுன்னு இது கொடுக்குது, அது ஒரு 5 கொடுத்துச்சு, அதே நான் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டோம், இதுகிட்ட சில விஷயங்களை எழுதி கேட்டோம் ஐடியாவுக்காக. அதுதான் கூகுள் ஆட்ஸ் ஹெட்லைன் கேட்டோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் பிஸ்னஸ்க்காக. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு, என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு. நான் வந்து நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்து நிறையா ஸ்மால் அண்ட் மிட் லெவல் பிஸ்னஸஸ்க்குலாம் ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் as well as மென்டர்ஷிப்பும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, என்னோட காண்டாக்ட் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி எனக்கு கன்சல்ட் பண்ணலாம். மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock உள்ள, மண்டே டு சாட்டர்டே, நாட் இன் சண்டேஸ். ஓகே, பிறகு நான் என்ன பண்ணுறேங்கிறத பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் என்னை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம், கூகுள் ஆட்ஸ் ஹெட்லைன் எடுத்துட்டோம், டிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கான இதை எடுத்துட்டோம். இப்போ ஃபேஸ்புக்கோட டிஸ்கிரிப்ஷன் எடுப்போம். இதெல்லாம் ஷார்ட்டாக எடுத்தால் போதுங்க, சும்மா கஜன்னு எடுத்துட்டுலாம் இருக்க வேணாம், நிறையாலாம் போட வேணாம். இந்த மாதிரி கேட்சி ஷார்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டாலே போதும். ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு கண்டென்ட் ரைட்டரை வச்சு பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. கண்டென்ட் ரைட்டர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, இது காலத்தின் கட்டாயம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதாங்க உங்களுக்கான கிளியராக ஒரு கிளியராக ஒரு கண்டென்ட் ரைட்டரை விடவே நல்லா எழுதி கொடுத்துருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, பாருங்கள், சிம்பிளாக எழுதி கொடுத்துச்சு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு பிளாக் எழுதலாம், அதை வச்சு சம்பாதிக்கலாங்கிறாங்களே, அது எப்படி? ஸோ உங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுத வராது. நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் புதுசு ஒரு ஆர்டிக்கல் எழுதி நீங்கள் வந்து அதை வந்து ஃபியூச்சரில் ஒரு ஆட்சன்ஸில் மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பெட்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, இதுல ஒரு அவுட்லைன் மட்டும் எடுத்துக்கோங்க. இது அவுட்லைன் மீன்ஸ் ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் இது சில ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்துரும், அந்த ஐடியாவை வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அதே டாபிக்கு முக்கியமாக டாபிக் எடுங்க. டாபிக் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்சி டாபிக் எடுத்துக்கலாம். மற்றபடி அதை வச்சு நீங்களே ஒரு எழுத ஆரம்பிங்க. நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இந்த சாட் ஜிபிடி கண்டென்ட்லாம் கொண்டு போய் உங்கள் பிளாக்ல போட்டு வச்சு அதை கொண்டு போய் அப்ரூவலுக்கு கொடுத்தீங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அப்ரூவல் ஆகாது. இதை பற்றி நான் செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். இப்போ போட்டேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இப்போ ஓரளவு இந்த சாட் ஜிபிடியை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த கெரோசல் போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க தெரியுமா? அந்த கெரோசல் போஸ்ட் எப்படி வந்து அதுக்கான கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது, நான் சொல்கிறது ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ். இப்போ சில ஒரு சின்ன ஒரு டைட்டில் கொடுத்துட்டு, கேட்சி டைட்டில் கொடுத்துட்டு, அதுக்கு சில புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கு வந்து சில அந்த ஒரு செட்டை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு
ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இந்த டாபிக் என்னன்னா வந்து write the 5 bullet points for the topic எந்த டாபிக்கு இப்போ வந்து career options for digital marketers அப்படின்னு அடிக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 5 இது கொடுத்துரும். உங்களுக்கு 5 அதாவது உங்களுக்கான புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். இந்த புல்லட் பாயிண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் நார்மலாக ஷார்ட் புல்லட் பாயிண்ட்ஸ்னு கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் கொடுக்கும். ஒரு 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 கிளியரான ஒரு விஷயம் கொடுத்துருச்சு. இப்படியே அந்த விஷயத்த நீங்கள் புல்லட் பாயிண்டாக போட்டுங்க, அவ்வளோதான். புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு கூட இது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாகிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எந்த டாபிக் தூக்கி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பேன். கேட்சியான அந்த டாபிக் ரொம்ப முக்கியங்க. இந்த டாபிக்லாம் நான் என்னோட பிளாக் நான் யூஸ் பண்ணுறேன். டாபிக் இதுலேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். டாபிக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கான சூப்பரான டாப்பிக்காக கேட்சி டாப்பிக்காக அது கொடுக்குது. ஸோ அதுக்கான என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது என்னோட பிளாக்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நான் வந்து இப்போ ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். ஓகே, write a 5 catchy blog post topics for digital marketing. Okay, 10 proven strategies to boost social media engagement, the future of SEO, what the digital marketers need to know. Wow, super. Maximize ROI with PPC advertising. Wow, finish. இன்னும் கொடுக்குது. இன்னும் நம்மளுக்கு வேணும், இன்னும் பெட்டராக வேணும்னு கேட்குறோம் அப்படின்னா இன்னும் பெட்டராகவே ரெடி பண்ணி கொடுக்கும். த டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ் டு வாட்ச் இன் 2023 இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டமாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியை பற்றி இதில் எப்படி ஒரு கமெண்ட் பண்ணி எப்படி கண்டென்ட்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன டாபிக் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த டாபிக் வந்து இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணாமலேயே ஒரு ஏஐ டூலை வச்சு வீடியோ மேக் பண்ண போகிறேன். அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.